கைஸ் ஆர்ஆர் கேம்ப்லேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஓஜி கோச்சான ராகுல் டிராவிட கோச் பதவியிலேருந்தே தூக்கியிருக்காங்க. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. லைக் சஞ்சு வெளியே போகிறேன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே ராகுல் டிராவிட் தான். அண்ட் இப்போ ஒரே வருஷத்துலேயே வெளியே தள்ளுறாங்க. ஸோ இது கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஆர்ஆர் சைட்லேருந்தும் லைட்டாக ஒயிட் வாஷ் பண்ணிடலான்னு அவருக்கு வேற பொசிஷன் கொடுக்க பார்த்துருக்காங்க போல. அதான் ராகுல் டிராவிட் டிக்ளைன் பண்ணிட்டாரு. ஆக மொத்தத்தில் பேண்ட்ரோஸ் அண்ட் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர்ல நடந்த கம்பேக் ஸ்டோரி ரெண்டுமே ஃபிளாப் ஆகியிருக்கு கைஸ். ஒரு வருஷத்துக்கு கூட தாண்டல. நம்ம டீம்ல அஸ்வினோட ஸ்டோரி 1 இயருக்கு மேல தாண்டல. அதே போல ராகுல் டிராவிட் ஃபார்மர் ஆர்ஆர் பிளேயர் அண்ட் ஃபார்மர் ஆர்ஆர் கோச். அந்த கம்பேக் ஸ்டோரியும் 1 இயருக்கு மேல தாண்டாம போயிடுச்சு. முன்னாடியே இந்த சஞ்சு ரூமர் வரும்போது என்ன பர்டிகுலரா பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி சங்ககாரா கீழே நல்லா போயிட்டு இருந்த ஆர்ஆர் கேம்ப்ல ராகுல் டிராவிட கொண்டு வந்தது சஞ்சுக்கு பிடிக்கலையா, பிளஸ் அவரோட அப்பாயின்மெண்டே சஞ்சுக்கு தெரியாம தான் இனிஷியலா புஷ் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இனிஷியலா நடந்தது. இதுக்கப்புறம் ரிட்டன்ஷன்ஸ் வரும்போது ஜாஸ் பட்லரை சஞ்சு சாம்சன் எப்படியாவது ரீடைன் பண்ணிருக்கேன் தான் கேட்டிருக்காரு. பட் ராகுல் டிராவிடோட மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ்ல ஹெட்மேயரோட வேல்யூ ஜாஸ் பட்லரோட அதிகமாக தெரிஞ்சிருக்க போல. சஞ்சு எப்படியாவது ஜாஸ் பட்லரை ரீடைன் பண்ணிருக்கேன் கேட்க ராகுல் டிராவிட் ஃபினிஷர் தான் மார்க்கெட்ல கம்மின்னு ஹெட்மேயரை ரீடைன் பண்ணியிருக்காரு. நமக்கு இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. ஜாஸ் பட்லர் இஸ் an ஐபிஎல் லெஜண்ட். இன்னும் 3-4 வருஷம் ஈஸியா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் அகைன் அந்த மொமெண்ட்ல ராகுல் டிராவிட் இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காரு. இது சஞ்சுக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிக்காம போயிருக்கு. அகைன் நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணியிருக்காரு கைஸ். ஜாஸ் பட்லர் மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப வருத்தமா இருக்குன்ற மாதிரி நிறைய இடத்துல இதை சொல்லியிருப்பாரு. ஸோ அங்கேயே கேப்டனுக்கும் கோச்சுக்கும் சுத்தமா ஒத்து வரல. கேப்டன் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு, கோச் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு. ப்ளஸ் அந்த கோச் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த டீமுக்கு வந்திருக்காரு. பட் டீம் வேற ட்ராக்ல போயிட்டு இருந்துருக்கு. ரிட்டன்ஷன்ஸ் அப்பவே கேப்டனுக்கும் கோச்சுக்கும் ஒரு சிங்க் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ல எந்த ஒரு டிசிஷன்லையும் ஒத்து போகவே போகாது. அண்ட் அகைன் அதுதான் எக்ஸாக்டா ஆர்ஆர்ல நடந்திருக்கு. இதுக்கப்புறம் சஞ்சு வெறுத்து போற நிலைமைக்கு போக அதுக்கப்புறம் தான் மாதிரி எக்கச்சக்க ட்ரேட் ரூமர்ஸ் வந்துச்சு. ஸோ கடைசியா டிராவிடா சஞ்சுவான்னு பார்த்துட்டு டிராவிட வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ எல்லாமே ஃபைன் தான். இப்போ தான் இந்த பிக் கொஸ்டின் வருது. இவ்வளோ நாள் என்ன ட்ரேட் பண்ணிருங்க, நான் வேற டீம்ல போறேன், இல்லை ஆக்ஷன்ல விட்டுருங்கன்னு சொன்ன சஞ்சு இதுக்கப்புறம் அவரோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டு வேண்டாம் நான் ஆர்ஆர்ல ரிட்டர்ன் ஆயிக்கிறேன், கேப்டனா கண்டினியூ பண்றேன், நெக்ஸ்ட் சீசன் கோச் எடுக்கும்போது என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்க, நானும் நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கலான்ற மாதிரி சொல்லுவாரா. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இல்ல பரவாயில்ல எனக்கும் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தேவைப்படுது, உங்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா இருக்கணும்னு சொல்லி அவரோட டிசிஷன்ல ஸ்டாண்ட் பண்ணுவாரா. இது செகண்ட் கொஸ்டின். நம்ம இப்படி வேணா திங்க் பண்ணலாம். ரைட்டு, சஞ்சு வந்து நானா இல்ல டிராவிடா பார்த்து டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லி டிராவிட வெளியே தள்ளி சஞ்சு ரீட்டைன் பண்றாங்கன்னே வச்சுப்போமே. இன்கேஸ் அதுதான் சினாரியோ இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாமே. எதுக்கு அவங்களுக்கு 50-50 கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் ஆல்ரெடி ஒரு 1 மந்த் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கிரிக்பாஸ் கிரிக்கின் போலலாம் நிறைய நியூஸ் வந்துச்சு. லைக் ஆர்ஆரோட ஓனர் வந்து மற்ற டீமுக்குலாம் கால் பண்ணி டைரக்டா பேசுறாராம், நான் சஞ்சுவை கொடுக்குற உங்க டீம்ல இருந்து எனக்கு இந்த பிளேயர்லாம் வேணும், ட்ரேடுக்கு ரெடியான்னு கேட்டாருன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சுல. லைக் அது ஓரளவு கன்ஃபார்ம் பண்ண மாட்ட நியூஸ் தான். ஸோ அப்போ அவங்க சஞ்சு ட்ரேட் பண்ணலாம் தானே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்பயும் பேக்கப் பிளானா ராகுல் டிராவிடோட சைட்லயும் மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்களான்றதா எனக்கு தெரியல. லைக் சஞ்சு தான் எங்களுக்கு வேணும் 100% சஞ்சுனா முதல்ல நீங்க ராகுல் டிராவிட வெளியே தெரிவிக்கலாமே. அவர் ப்ராபப்ளி இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது சஞ்சுக்கு ஈக்குவலண்டான பிளேயர் வந்து மற்ற டீம்ல எல்லாம் யாருமே தரல. ஸோ பாசிபிளி அதனால பேக்கப் பிளானா இருந்த ராகுல் டிராவிட தூக்குற பிளானை செயல்படுத்திட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுது. இதுக்கப்புறம் மேபி சஞ்சு கிட்ட போய் சஞ்சு நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் டிராவிடெல்லாம் தூக்கிட்டோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க கிட்ட கேட்டதும் அடுத்த கோர்ஸ் எல்லாம் எடுப்போம், இதுக்கப்புறம் நீங்க எங்களோட ரீட்டைன் ஆவீங்களான்னு கேட்டால் மேபி சஞ்சு அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமையும் இருக்கலாம். பட் எனக்கு இதுதான் கன்ஃபியூஷனா இருக்கு. இதே சஞ்சு வேணா நீங்க முதல்ல இருந்தே இதே பிளேயர்ல ஃபிக்ஸடா இருந்துருக்கணும். நீங்க சஞ்சுவும் ஒரு பக்கம் கால் பண்ணி மற்ற டீமுக்கு அனுப்பலாமா பார்த்துட்டு கடைசியா ராகுல் டிராவிட தூக்குறது எனக்கு 50-50 மனநிலை மாதிரி இருக்கு. இவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகவும் ஆகாதுன்றது அவங்களுக்கே கிளியரா இல்ல. அதனால லாஸ்ட் மினிட் டிசிஷனா இது பண்ணிருக்காங்களோன்ற மாதிரி கூட எனக்கு தோணுது. பட் எனிவேஸ் ஆர்ஆரோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட போயிட்டு இருக்கு கைஸ். சீரியஸா என்னமோ எப்படியோ பண்ணிட்டு இருக்கானுங்க. மொத்தத்தில் கடைசியா என்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியல. இதுல எக்ஸ்ட்ராவா ஜெய்ஸ்வால் வெளியே போறாரு, ஆர்ச்சர் வெளியே போறாரு, ஜூரல் வெளியே போறாருலாம் ஒரு பக்கம் வந்துச்சு கைஸ். எனக்கு எல்லாம் நம்ப கூடாதானே தெரியல. பட் எனிவேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸ் ஃபார் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட். சப்போஸ் சஞ்சு வந்து ட்ரேட் பண்ணல, சஞ்சு ஆர்ஆர்ல ரீட்டைன் ஆகிறாரு, கேப்டனை கண்டினியூ பண்ண போறாருன்னா ஆக்ஷன்ல 4 டீம் ரஃபா 25 கோடியோட போக போறாங்க மினிமம். இது எல்லாமே அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் தான் கைஸ். எல்எஸ்ஜி ஆல்மோஸ்ட் ஒரு 27 to 30, டிசி அரௌண்ட் ஒரு 30, கேகேஆர் ஆல்மோஸ்ட் ஒரு 40, சிஎஸ்கே அரௌண்ட் ஒரு 25 to 28ல இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கேமரான் கிரீனே எடுத்துப்போமே. கேமரான் கிரீன் தான் இப்போ ஹாட் டாபிக்கா நிறைய இடத்துல போயிட்டு இருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃபேன் பேஸ்ல நிறைய பேர் கேமரான் கிரீன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க.
இப்போ சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு என்னோட மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கூட போட்டியாளராக இருக்கிற 3 டீமுக்குமே ஒரு பவுலர் தேவை. அங்கே முட்டிட்டு மோதிட்டு ஒரு டீம் அவுட் ஆகிரும். கண்டிப்பாக பவுலருக்கான பர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ மினிமம் ஒரு 7 crores ஒரு 8 crores 10 crores வர போக சான்சஸ் இருக்கு. இது கேகேஆரா இருந்துச்சுன்னா 4 டீமுமே ஓரளவுக்கு சேம் பர்ஸ்ல வந்துருவாங்க. அண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து சிஎஸ்கே கிரீன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். இன்கேஸ் ஆக்ஷன்ல வேற பெரிய பிக் நேம்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா ஆர் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ்க்குலாம் நம்ம அந்த அளவுக்கு பட்ஜெட் சேவ் பண்ணி தேவையில்லைன்னு நினைச்சா மேபி நல்லா பிட் பண்ணி எடுக்க பார்க்கலாம். அண்ட் 4 டீமுமே ரஃபா 30 கோடியோட இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அந்த சினாரியோல சிஎஸ்கே நிறைய புஷ் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பிகாஸ் நமக்கு பேட்டிங் மட்டும் தான் கன்சர்ன், பவுலிங் கன்சர்ன் கிடையாது. பேட்டிங்ல ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான பேட்டரும் தேவை, ஒரு ஃபினிஷர் மாதிரியான பேட்டரும் தேவை. பட் மீதி 3 டீம்ஸ் கேகேஆர், எல்எஸ்ஜி அண்ட் டிசி அவங்களுக்கு பவுலிங்கும் தேவை பிளஸ் பேட்டிங்கும் ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் இன் டைம்ல மேபி நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கலாம். பட் எனிவேஸ் அந்த டீம்ஸ்லாம் எவ்வளோ பட்ஜெட் ஸ்பிளிட் பண்ண போறாங்க. சில டீம்லாம் பவுலிங் மேட்டர் கிடையாது, பேட்டிங் தான் முக்கியம்னு ஃபுல்லா ஆல் அவுட் பேட்டிங்கை ஸ்டாக் பண்ண பார்க்கலாம். ஸோ அந்த சினாரியோ நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் கைஸ். பட் அகைன் இந்த ஆக்ஷன்ல வேற பிக்ஸ்லாம் யாரு அண்ட் இந்த டீம்ஸ்லாம் எவ்வளோ பட்ஜெட்டை ஸ்பிளிட் பண்ண போறாங்கன்றது தெரியல. பட் ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம கிளியரா ஒன்னா பார்த்துடலாங்க சிஎஸ்கே யார் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், எந்தெந்த டீம்லாம் நம்மளோட பிளேயர்ஸை டார்கெட் பண்ண பார்ப்பாங்கன்னு. ஸோ அப்போ அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஓரளவுக்கு பெட்டரான பிக்சர் கிடைக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் செஞ்சு ரிலீஸா ட்ரேடா இல்லை ரீட்டைனான்னு வேற தெரியல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க guys. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சஞ்சு இதுக்கப்புறம் ரீட்டைன் ஆக போறாரா இல்ல கண்டிப்பா ட்ரேட் ஆக போறாரு இல்ல ஆக்ஷனுக்கு வர போறாரு நினைக்கிறீங்களான்னு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video guys. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க guys. அடுத்த வீடியோல பார்ப்போம். Thanks again, take care, bye bye.